நேற்று எனக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன். சோழவரம் காவல் நிலையத்துக்கு நான் போனேன். என்னன்னு போகிறேன்னா, எனக்கு மீட்டிங் போகிறதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு நான் கேட்டு போகிறேன். யாரை? சோழவரம் காவல் நிலையத்தில். அதுக்கு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் அதை ரைட்டர்கிட்ட அந்த நான் எழுதின விண்ணப்பத்தை கொடுத்தப்போ அவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து உள்ளே இன்ஸ்பெக்டர் எட்டும் போகிறாரு. வெயிட் பண்ணிக்கிறேன். இவன் எட்டும் போல் கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறமா அவர் உள்ளே போய் கேட்குறாரு. நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், அதெல்லாம் கொடுத்தேன். அவர் வெளியே வர்றாரு. வெளியே இதை செய்ய முடியாது, அந்த ஸ்கூலில் போய் பர்மிஷன் வாங்கினேன், உள்ளே நடத்திங்க மீட்டிங்கு. நான் ஸ்கூலில் உள்ள பர்மிஷன் வாங்கி நான் நடத்தி நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா? சோழவரத்திலே பிறந்து சோழவரத்திலே வளர்ந்துவேன். நீ சோழவர ஸ்கூலை பற்றி எனக்கு சொல்லிங்க. 42 வருஷமாக அங்கே போய்ங்கிறேன். அது உள்ளே இருக்கிற திருவள்ளூர் சிலை நான் வச்சுது, 85 தென்னஞ்செடி நான் வச்சுக்கிறேன். சவுத்தை சுற்றி திருக்குறள் எழுதி போட்டிருக்கேன். குழந்தைகளுடைய அதாவது என்ன சொல்லுவாங்க, ஹைஜீனிக்னு சொல்லுவாங்க, சுகாதாரத்தை மேம்படுறதுக்கு, கல்வியினுடைய தரத்தை உயர்த்துறதுக்காக 42 வருஷமாக போராடினேன் நான். எனக்கு சொல்கிறாங்க, அலமாரியில் போய் நடத்து, இதில் போய் நடத்து, ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டு ஸ்கூல் பர்மிஷன் தான் சொல்கிறேன். ஸ்கூல் அந்த லேடி லீலாவதின்றவங்க எனக்கும் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி சண்டை. என்ன சண்டை? நான் டிஓ கிட்ட புகார் கொடுக்குறேன், 14 கக்கூஸ் சரியில்லை சார் அப்படின்னு சொல்லும்போது டிஓ சாமிநாதன்ற ஒருத்தர் அனுப்புகிறாரு. வந்தோடனே அவங்க பார்வையிடத்துக்கு வர்றாரு சாமிநாதன் ஸ்ட்ரைட்டாக இட்டுன்னு ஹெட்மாஸ்டர் ரூம்க்கெல்லாம் இட்டு போகல, ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு இட்டு போயிட்டான். அந்த பொம்பளை பின்னால் ஓடியாருது. ஹெட்மிஸ்டர்ஸ் மதிப்பெல்லாம் கிடையாது இனிமேல் அவங்களுக்கெல்லாம். பின்னால் ஓடியாத என்ன சொல்லுது கேளு. பப்ளிக்கெல்லாம் இந்த மாதிரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணி எதுவும் பண்ணால் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது வரணுச்சு. போலீஸை யாரை வேணால் கூப்பிட்டுக்க, எனக்கு என்ன இருக்குது. அப்போ சாமிநாதன் சார் சொல்கிறாரு, என்னென்னு அந்த கக்கூஸுக்கு முன்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை இந்த மாதிரி சொன்னோடனே நான் சொன்னேன், சார் பாருங்கள் சார், சம்மந்தம் இல்லாத இங்கே யார் கரெக்டாக பண்ணது, யார் என்ன காழ்ப்புணர்ச்சி இல்லாத எப்படி பேசுகிறாங்க பாரு. அதனால் அவர் வெளியிட்டு போய் நான் சொன்னேன், சார் நான் காட்ட வேண்டியதை காட்டிட்டேன். டாய்லெட்ஸ் எப்படி இருக்குது, 14 டாய்லெட் ஒன்றும் செயல்படல. திரும்பி இன்னொன்று ஒரு 2 இருக்குது, அதுவும் சரியாக செயல்படல. புதுசாக ஏதோ 2 கட்டியிருக்காங்க, அது செயல்படுது. 800 பேர்கிட்ட 800 பேர் படிக்கிற ஒரு ஸ்கூலில் 2 டாய்லெட் சரியாக சார்னு கேட்டேன், ரேஷியோ சரியாதுன்னு கேட்டேன். அவரும் கம்முன்னு இருந்தார். நான் டிஓவுக்கு சொல்கிறேம்மா அப்படின்னா, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டிஓவுக்கு ஃபோன் பண்ணுறப்போ அவர் நீங்கள் ஒரு மனுவாக கொடுத்துருங்கன்னாரு. அதையும் கொடுத்துட்டேன். அடுத்ததில் வரேன்.